ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். பிப்ரவரி மாதத்தினுடைய பலன்கள். இந்த மாத பலன்கள் அப்படிங்கும்போது சூரியனின் செயல்பாடு முக்கியமாக நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். அப்படி சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசி அப்படின்னு காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடம். இன்னும் ஜோதிட அடிப்படையில் சொல்லணும்னா கேந்திரம் அப்படிங்கிற இடத்துல திக்பலம் அப்படிங்கிற பலத்தை பெற்ற இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிப்பட்ட இந்த சூரியன் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி பலன் தர போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். வணக்கம். மேஷராசி அப்படின்ன உடனேயே நமக்கு தெரியும், ஸ்ட்ரிக்டாக இருப்போம், தைரியமாக இருப்போம், எதையும் கவனத்தோடு செய்வோம் அப்படின்னு செய்கிறோம். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின முயற்சி அப்படிங்கிற இடத்துக்கு நமக்கு குரு பகவானின் அருள் இருக்கிறது. அதுபோல் பயணங்களிலே கொஞ்சம் வெளிவிட்டு சென்று கூடி அதனால் வரக்கூடிய லாபங்களை கொடுக்கக்கூடியதாக சனி பகவான், தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய திக்பலம் கொண்ட சூரியன், இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தொழிலிலே வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகிறது. மாதத்தின் ஒரு 13ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்குள்ளே வேற போகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இவர் உச்சம் அப்படிங்கிற இடத்துல மகர ராசியில் கர்மஸ்தானத்தில் உட்கார்றாரு. இந்த 10ஆம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானம்னு பேர். இங்கே கேந்திரத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் ரொம்ப முக்கியமான வேலைகள்லாம் செய்வாங்க. அவர்களை தான் பணவரவு, தொழிலிலே முன்னேற்றம், எப்படிலாம் செய்யணுங்கிற எண்ண ஓட்டங்கள் இதெல்லாத்தையும் நமக்கு டியூன் பண்ணி விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வு கொண்ட மாதம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2க்கு 7ஆம் இடத்துக்கும் உரியவர், கலத்திரஸ்தானத்துக்கும் உரியவர் தான் உங்கள் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதனால் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தொழிலிலே கொஞ்சம் நலிவுகள் இருக்கும், பயப்படாதீங்க, சரியாகப்படும். 7ஆம் தேதியிலிருந்து அவர் கும்பராசிக்குள்ளே போயிடுவார். கும்பராசியில் போட உடனே உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். அங்கே ராகுவோட சேர்ந்துவர். நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய கலை, அந்த விஷயமான தொழில்கள், இது எல்லாமே லாபத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, புதன் அமரக்கூடியது 10ஆம் இடத்தில் உட்கார்றார். 10ஆம் இடத்துல புதன் அமைந்தார், பிரயாணங்களை கொடுப்பார், இடப்பெயர்ச்சிகளை கொடுப்பார், எங்கெங்கே தொழிலுக்காக அங்கங்கே போயிட்டு வரணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அவர் லாபத்துக்கு போகிறார். அப்போ வீட்டில் நல்ல நிகழ்வுகள், கல்யாண நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். புதிய தொழில் வியாபாரங்கள், வர்த்தகங்கள் இதெல்லாம் உபரியாக உங்களுக்கு லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகும். புதிய முதலீடுகளை பற்றின எண்ணங்கள் எல்லாம் இந்த மாதம் நீங்கள் நிறைய யோசிக்கலாம். அதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். கலைத்துறையினர் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயன்பாடு உண்டு. அவர்களுக்கு அலைச்சலோடு சேர்ந்த ஒரு இன்சென்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது இருக்குது. அப்போது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிற குடும்பத்தில் மகிழ்ச்சி. சின்ன சின்ன சச்சரவுகள் இருந்தாலும் அதெல்லாம் அங்கேயே சாட் அவுட் ஆகி ஓரளவுக்கு நல்ல அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இந்த ராகுவோடு சேரப்போகிற சூரியன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனாலே, இந்த ராகுனாலே நமக்கு தெரியும் அவர் கிரகணம் அப்படின்னுவோம். அப்படிப்பட்டவரோடு சேர்ற சூரியன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தந்தை வழியில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய உடல்நிலை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அரசாங்க விஷயத்தில் நீங்கள் எதனா செய்ய போகிறீங்க காரியங்கள்லாம், ஆனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காஷன் வச்சுக்கோங்க. நீங்களாக டெண்டரை கம்ப்ளீட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஆலோசனை பெற்று செய்வது நல்லது. குருவின் பார்வை ரொம்ப அனுபவமாக கொடுக்கும். இந்த அனுபவ பலன்கள் எல்லாத்தையும் தான் இந்த மாதம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் மூட்டை கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு தைரியம் இருக்குது, செய்ய முடியும். ஆனாலும் கொஞ்சம் அடுத்தவங்களை கேட்குறது தப்பு இல்லைங்களே, அதனால் கொஞ்சம் கேட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்க போகிறது. இந்த மாதத்திலே தைப்பூசம் மாதம் முதல்லே வந்துடும். முருகப்பெருமானை நல்லா வணங்கிக்கங்க. அதுபோல் 5ஆம் தேதி அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி வருகிறது. உங்கள் சங்கடங்கள், கடனெல்லாம் கொஞ்சம் அடைங்க. உங்கள் கடன் அடைகிறதால வரக்கூடிய மகா சிவராத்திரி 15ஆம் தேதி வருது. அன்றைக்கு சிவபெருமானை வழிபடுவதும் 24ஆம் தேதி துர்கா அஷ்டமி அன்று துர்கையை வழிபடுவது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா,
உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல் இருந்தாலும் பனி போல் விலகிவிடும். இது எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பாருங்கள். அதனால் இதை பிடிச்சிக்கிடுங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மேன்மேலும் வளரக்கூடிய ஒரு நல்ல திறன்பட்ட ஒரு நிர்வாக திறமை உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கும். அந்த தைரியம் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்கு நீங்கள் ஒரு அதிர்ஷ்ட எண் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த அதிர்ஷ்ட எண்ணில் 5, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை வைத்துக்கொள்ளுங்கள். இந்த 5, 7 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண் உங்களுடைய குழந்தை, குடும்பம் இவர்களின் வளர்ச்சிக்கு, காரிய தடைகள் இருக்கும்போது அந்த தடைகளை உடைப்பதற்கு, எந்த விதமான அந்த பிளாங்க் ஆகிடுவோம் சில நேரத்தில், எனக்கு எதிர்பார்ப்புகளை ஏமாற்ற தருகிறதுன்னு, அப்போல்லாம் இந்த நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இந்த ரிஷபராசி அப்படின்னு உடனே காலை மைண்டில் வந்துடும். அப்படி நமக்கு எல்லாத்தையுமே முட்டி மோதி ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு போகக்கூடியவர்கள். நிதானமாக உங்களுடைய பழைய காலத்தை அசை போட்டு பார்க்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு பல விதத்திலும் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ ஒரு சின்ன கவலைகள், அந்த எதிர்பார்ப்புகள், எனக்கு ஃப்யூச்சரில் இப்படிலாம் இருக்கணும், ப்ரோஆக்டிவ் தாட் ப்ராசஸ் சொல்லுவோம், ஃப்யூச்சர் ரிலேட்டட் மேட்டர்ஸ், இன்றைக்கி நடக்கிறத பற்றி இல்லை, நான் வருங்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும், இல்லை சார் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன் சார், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தான் இப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்லாம் நிறைய உங்களுக்குள்ளேயே மனக்குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டு அதனாலே சில இடத்துல இடர்பாடுகளிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் முக்கியமாக பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காதுங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை சொல்லி கொடுத்துட்றேன். குரு தனக்காரகன், பணத்தை கொடுக்கக்கூடியவர், குடும்ப தன வாக்குஸ்தானங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்காரும்போது என்ன ஆகுது, வக்கரகதியிலிருந்து உங்களை நோக்கியே வராரு. அப்போ உங்களை நிறைய பார்த்துக்க போகிறாருன்னு அர்த்தம். பணம் எப்படியாவது வந்துடும், கவலைப்படவே வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்புகளெல்லாம் பயனடைய போகிற ஒரு விஷயம் இருக்கிறது. தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்குள்ளார சூரியன் பிப்ரவரி 14 வந்துடுவார். உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகள் நிறைய இருக்குது. அதனால் உங்களுடைய டிஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இப்போது அது கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகும். ஏன்னா திக்பலம் பெறக்கூடிய சூரியன் உங்களை ஒரு வழிப்படுத்துவார், நிறைய நெறிப்படுத்தி இந்த வேலை செய், இப்படி செய்யுன்னு சொல்லி கொடுப்பார். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே ஒளி தெரிய ஆரம்பிக்கும். இந்த 10ஆம் இடங்கள ராகு உட்கார்ந்துருக்கு தான் தேவையெல்லாம் பயம், வேலை போயிடுமோ, வேலை மாறிடுமோ, பணம் செலவாயிடுமோ, பணத்தை திருப்பி செலக்ட் முடியுமோ, இப்படி ஏகப்பட்ட கவலைகள் இருக்குது இல்லைங்களா. இந்த கவலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா லாபத்தில் உட்கார்ந்துருக்கிற சனி பகவானை மறந்து விடாதீர்கள். அவர் நல்ல லாபத்தை கொடுப்பதற்காக தொழில் முறையிலே நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் வரப்போகிறாரு சார் அப்படின்னா அது ஒரு கன்சர்ன் தான். தொழிலிலே ஒரு சின்ன தடைகள் வருவதற்கு எப்போ பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து குட்டி குட்டி தடைகள்லாம் இருக்கும். பயப்படாதீங்க, சூரியன் வந்துட்டால் சரியாக போயிடும். அப்போ சூரியனின் அந்த 14ஆம் தேதி வருகைக்கு ஒரு 8 நாள் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருந்துருங்க. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பைல்டு பேக்கப் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி நிற்பார். 2ஆம் இடத்துக்குரியவனும் இந்த 5ஆம் இடத்துக்குரியவனான புத பகவான் அவர் நிற்கிறார். அப்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நீங்கள் வெற்றியை கொள்ளப் போகிறீர்கள். வெற்றி உங்கள் பக்கம் வரப்போகுது. வீட்டில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த திரிகோணஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரியனின் இப்போ கரண்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். அப்படிப்பட்ட இடத்துல இருப்பதும் உங்களுக்கு லாபத்தை தான் தரும். அங்கே செவ்வாய் உச்சத்தில் உட்காருவார். செவ்வாய் உட்காந்துட்டு 12ஆம் இடத்துக்காரர். அதனால் நிறைய விஷயங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களோட சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அது மூலியமாக கொஞ்சம் அவங்க ஃப்ரிக்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் உண்டு அப்படிங்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை. அது எல்லாமே சரியாக போயிடும் வர 24ஆம் தேதி பிப்ரவரி அப்புறம். இந்த மாதத்திலே முக்கியமாக நிகழ்வுகளிலே உங்களுக்கு சனி பிரதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிப்ரவரி 14ஆம் தேதி அந்த நாளிலே சனி பகவானை
எப்படி நம்ம வணங்குகிறோமோ அதே போல் விஷ்ணு பகவானை வணங்குவதும் அன்றைய நாளிலே சிவபெருமானை அதிகமாக வணங்குவதும். ஏன்னா சனி பிரதோஷங்கிறது அனைத்து விதமான ஸ்திரவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம். அதில் அனைத்து விதமான தோஷங்களை நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்லெண்ணெயை வாங்கிக்கோங்க, சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க. அப்படியே நந்திதேவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து விட்டு நல்ல வெள்ளை பூக்களை வாங்கி மலர்களை அர்ச்சிப்பது அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி வைத்து பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். எதிர்பார்ப்புகளை நீங்கள் பலனாக மாற்றிக்கொள்வதற்கு அழகான வழி இது. இந்த மாதத்தின் அதிர்ஷ்ட எண் 3, 6. இதையும் இந்த மாதத்திலே பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்கள் முயற்சிக்கு தடைகள் வருகிறதோ, நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலெல்லாம் கரெக்டாக போகலையோ, அப்பெல்லாம் இந்த 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. நார்மலாகவே உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் பயங்கரமாக எல்லாருடைய ஜெல்லாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல உங்களுக்கு அழகான நாட்டம். தானாக போய் வலிய போய் உதவி செய்வது அப்படிங்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்களே தான். அப்படி எல்லாருடன் சேர்ந்து செய்யக்கூடிய உங்களுக்கு பல இன்னல்களும், சிலர் உங்களை அவமானப்படுத்துவதும் தாங்க முடியாத ஒன்றே தான் மனதில் இருக்குது. நிறைய ஏமாற்றங்கள். அடுத்தவனுக்காக ஹெல்ப் பண்ணேன் சார், அதனால் பாருங்கள் இன்றைக்கி நான் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த மிதுனத்தில் உண்டு. அதே போல் வளர்ச்சிக்கு தடைகள் அப்படின்னு நிறைய எதிர்பார்க்குறீங்க. மேலே இருக்கிறவன் என்னை வளரவே விட மாட்டேங்கிறான், ஏகப்பட்ட கேள்விகளை என்னை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி நான் செய்கிற வேலைக்கு ரெகக்னிஷன் கிடைக்கலிங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்ல ஒரு ஆத்மா அப்படிங்கிறது சூரியன். இவருடைய வேகத்தில் தான் எல்லா நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். உங்களுக்கு 3ஆம் இடத்துக்காரர் இவர். முயற்சி ஸ்தானத்துக்காரர், தைரிய ஸ்தானத்துக்காரரான இந்த சூரியன் அஷ்டமத்தில் போய் உட்கார்றார். அதனால் உங்களுக்கு உடம்பு சோர்வு, மனதில் சோர்வு, எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை, இப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதிக்குள்ளார அவர் 9ஆம் இடம் என்கிற திரிகோணஸ்தானத்துக்கு போகிறார். அந்த ஸ்தானத்துக்கு போகும்போது உங்களுடைய மனதிலே தந்தை வழியிலே ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமா, இந்த சர்வீஸ் ஓரியன்ட் சப்போர்ட் கிடைக்குமா, வெளி விவகாரங்களிலே எதனால் ஒரு சப்போர்ட் கிடைக்குமான்னு மைண்டு அளவாயும். அங்கே ராகு இருக்கிறதுனால அந்த காரியங்கள் தடையாக இருந்தாலும் உங்களுக்கான விஷயங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். புத பகவான் இந்த உங்கள் ராசிநாதன், இவரும் கும்பராசிக்குள்ளே நுழைய போகிறார். இவர் வக்கரகதியிலும் அமைய போகிறார் 27ஆம் தேதி. புதன் 4ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்குள்ளே வந்து 27ஆம் தேதி வக்கரகதியில் மாறுவார். இப்படி அவர் அங்கே வக்கரகதியில் மாறுவது உங்களுக்கு நல்லதான்னா எஸ், நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு லாபங்களை கொண்டு வந்து தருவார். அஷ்டமத்தில் இருக்கும்போது பயத்தை கொடுத்து கொண்டு இருந்தார், இனி அந்த பயம் விலகும். உங்கள் மனதிலே எண்ண ஓட்டங்கள் கரெக்டாக அமையும். இப்போ இதெல்லாம் பண்ணால் லாபம் கிடைக்கும், இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு யோசிப்பாங்க. முக்கியமாக சர்வீஸ் ஓரியன்ட் விஷயங்கள் எல்லாம் தாராளம் பண்ணுங்கள். இதனால் உங்களுக்கு பண வரவும் ரெகக்னேஷன் கிடைக்கும், கௌரவ பதவி எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்கள்லாம் லாபமாக மாறுவார்கள். அப்போ வீட்டில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள்லாம் நடக்கும். அந்த சுப நிகழ்வினாலே சில கல்யாண காரியங்கள், தடைப்பட்ட கல்யாண காரியங்களும் இருக்குது. கல்யாண காரியமே நடக்கலை சார், அப்படியே நிறைய பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பையனை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், கல்யாணமே நடக்கலை குழந்தைகளுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாகவும் இந்த மாசி மாத பிரவேசம் அப்படிங்கிறது இருக்குது பிப்ரவரியில். அதனால் அதுவும் உங்களுக்கு நல்லது நடக்க இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் அப்படி அலர்ட் ஆறுமுகம் மாதிரி அலர்ட்டாக இருந்து எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த மாதத்திலே சனி பிரதோஷம் அப்படின்னு பிப்ரவரி 14ஆம் தேதி வருது. அவசியம் அந்த பிரதோஷத்திலே சிவபெருமானை வழிபாடுவதும்,
அதை தொடர்ந்து வரக்கூடிய பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி இருக்குது. அன்றைய நாளிலே சிவ வழிபாடும் ரொம்ப முக்கியம். இந்த சிவ வழிபாட்டினாலும் இந்த பிரதோஷ வழிபாட்டினாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அஷ்டமத்தில் இருந்த சூரியனோட எஃபெக்ட் இருக்கு இல்லையா, கஷ்டங்கள் அப்படி கிளச் போட்ட மாதிரி மனதில் ஒரு அழுத்தம், இது ரிலீவ் ஆகும். இதுக்கப்புறம் நார்மலாக சொல்லுவோம் சிவராத்திரிக்கு அப்புறம் பனியுடைய தாக்கம் போய்விடணும். அதே மாதிரி மூடிக்கொண்டிருந்த பனி விலகி உங்களுக்கு ஒளியின் வெளிச்சத்தின் அந்த பிரதிபம்பத்தை அழகாக கேப்டலைஸ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறனால இது ஒரு நல்ல டியூனாக பண்ணிக்கங்க. இந்த மாதத்தினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் உங்களுக்கு தாயாரின் வழியிலே சிக்கல்கள், வெளிவட்டாரத்திலே சில சிக்கல்கள், பயணங்களிலே சில சிக்கல்கள் இதெல்லாம் யோசிக்கிறீங்களோ அப்பெல்லாம் இந்த அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு கை கொடுப்பதாக அமையும். அதனால் இதையும் கேப்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது எளிதாகிவிடும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டரை பார்க்கும்போது பல விதத்திலும் உங்களுடைய மனதிலே எல்லாரையும் கவர் பண்ணணும் எண்ணங்கள். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி அவர்கள் வளரவில்லை என்றால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஐயோ நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணேன் தெரியுமா, அவனுக்கு எவ்வளோலாம் புஷ் பண்ணேன் தெரியுமா, பாருங்கள் அவன் திருப்பி தன்னை இடத்த விட்டு மாறாமல் நிற்கிறானே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட உங்கள் எண்ணம் மற்றவர்களை வாழ வைப்பதிலே உங்களுக்கு அலாதியான ஆசை. அதனால் நீங்கள் வளரும்போது எல்லாரையும் கூட்டமாக வளர்த்து விட்டுறீங்க. அதனால் அவங்களுடைய வளர்ச்சிகளெல்லாம் பார்த்து உங்களுக்கு சந்தோஷமே தவிர பொறாமையே கிடையாது. இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க உங்களுக்கு. அதனால தான் பாருங்கள் உங்களுக்கு தர்மம் தலைகாக்கணும் எப்போவுமே எல்லா காரியமும் நல்லபடியாக தான் நடந்துகிட்ருக்கு. மற்றவர்களை விட ஏற்றங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லதாக நடைபெறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது பாருங்கள். இதுதான் டாப் கிளாஸ். இந்த ஒரு பெனிஃபிட்டே போதும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்திலே சூரியன், சுக்கிர, செவ்வாய், புதன் அப்படிங்கிற 4 கிரக சேர்க்கையோடு மகர ராசியிலே உட்காரக்கூடியதாக மாதம் ஆரம்பிக்குது. இப்படி 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானம் சொல்லுவோம், அந்த இடத்துல கேந்திரஸ்தானத்திலே அமரக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் பல விதத்திலும் அலைச்சலை கொடுக்கும். பயணங்கள் வச்சுக்கலாம். இந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும். நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த செவ்வாய் உச்சத்தில் அமர்கிறார். உங்கள் ராசிக்குள்ளார் வரும்போது அது நீச்சமாக இருக்கக்கூடியவர் உச்சத்தில் அமர்கிறார். அப்போது நிறைய கலகங்கள் எல்லாம் கொண்டு வரும். ஆஃபீஸில் சில ரொட்டீன்ஸ்லாம் பார்க்கும்போது தேவையில்லாத காசிப்ஸ்லாம் காதில் விழுகும். அது மாதிரி உங்களுடைய ராசியினுடைய 12ஆம் இடத்துக்குரிய புதன் அவரும் 7ஆம் இடத்தில் இருப்பார். 7ஆம் இடத்துல அவர் இருப்பதனால் சுகத்தை தருவார். 3ஆம் இடத்துக்கு உரியவரும் அவர் தான்னா உங்களுக்கு லாபங்களையும் கொடுப்பார். சில இடத்துல புத்தி தடமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்னென்னு யார் பாருங்கள், இந்த புத்தினாலே புதன் இவர் தான் இங்கே 7ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் 4ஆம் தேதி அன்றைக்கி பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு 8ஆம் இடத்துக்கு போடுவார். அப்போ தேவையில்லாத ஒரு சின்ன பயம் வரும். மறந்துட்டோமோ, அது செய்யலாமல் விட்டுட்டோமோ, இதை பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் அவர் கலத்திரத்துக்கு நிறைய கணவன் மனைவியிலே அவங்களுக்கு உடல் உபாதைகளை, ஆரோக்கியத்தை டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உண்டு. ஆனால் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அது சரியாக போயிடும். கவலைப்படாதீங்க. அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். சூரியன் 13ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமத்துக்கு போகிறார். சூரியன் 2ஆம் இடத்துக்குரியவர் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தின்பதி. அவர் 8ஆம் இடத்துல போகிறதுனால அலைச்சலினால் வரக்கூடிய உடல் உபாதைகள் உண்டாகும். பிப்ரவரி 13 கொஞ்சம் 28 தேதி வரைக்கும் வந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்ஸம் ஃபீல் நிறைய இருக்கும். உடம்பு கொஞ்சம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது சார், என்னன்னு தெரியல, அங்கங்கே சுற்றிட்டு வந்தெல்லாம் ஆகலையா அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுலேயும் பிப்ரவரி 24ஆம் தேதி செவ்வாயும் அஷ்டமத்துக்கு வந்துடுவார். அப்போது பயத்தோடு சேர்ந்த தைரியம் கொஞ்சம் குறைஞ்சி போடும். என்னன்னு தெரியல, ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னுவீங்க. இங்கே புத பகவான் 27ஆம் தேதி வக்ரகதியில் வேறு வருகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு மரணத்தின் பயம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது தேவையில்லாத மரண வியாகுலம், என்னன்னு தெரியல, போயிடலாமான்னு இருக்குது சார் அப்படின்லாம் ஒரு தேவையில்லாத பிதற்றல்கள் எல்லாம் கொடுக்கும். பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய அலைச்சல் மாதம் முதல்ல ஆரம்பிச்சிங்க இல்லையா, அந்த அலைச்சல்னால் வரக்கூடிய உடல் உபாதை தான். பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. யூ வில் பி ஆல் ரைட்.
கவலைப்படாதீங்க, ஆல் இஸ் வெல் அப்படின்னு மைண்டில் நல்லா வச்சுக்கிடுங்க. அதுக்கு தான் இந்த மாதத்தில் முக்கியமாக ஆரம்பிக்கும் போது தைப்பூசத்தில் ஆரம்பிக்கிறோம். 1ஆம் தேதியே 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருக்குது. அன்றைய நாளில் உங்கள் சங்கடங்களெல்லாம் தவிர்த்து விடணும்னா கேது பகவான் உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல இருக்கார். நல்ல தேங்காயை வாங்கி உடைச்சிருங்க. ஒரு 11 சுற்று பிள்ளையாரை வணங்குங்க. சுற்றிட்டு அந்த 5ஆம் தேதி அன்றைக்கி பண்ணக்கூடிய ஒர்ஷிப் தான் இந்த மாதத்தை உங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு போகுது. அதனால் இதை அழகாக மைண்டில் வச்சு முதல் காரியமாக சங்கடகர சதுர்த்தி ஒர்ஷிப் பண்ணி இந்த மாதத்தை வரவேறுங்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பயணங்களின் மகிழ்ச்சியை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டுமல்ல, 5, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குழந்தைகள் வழியிலோ அதிர்ஷ்டத்தின் வழியிலோ ஃபார்ச்சூன் அப்படிங்கிற விஷயத்தில் எதிர்பாராத சில சிக்கல்கள் வரும்போதோ, அதுபோல் பயணங்களின் மூலமாக சில சிக்கல்கள் வரும்போதோ உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக அமையும். இதை பயன்படுத்திக் கொள்ளும்போது கொஞ்சம் தெளிவும் கொஞ்சம் அடுத்து நல்லது நடக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கை வரும்போது வாழ்க்கையில் சந்தோஷம் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்களுக்கு எல்லாரையும் ஒரு மாதிரி சேர்த்து வச்சு அவங்கள தன்னுடைய வேலைகளெல்லாம் பங்கேற்று கொள்ள வைத்து அவருடைய வழி நடத்துவது அப்படிங்கிறதுல அலாதி ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அழகான தன்மை, தலைமையேற்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருப்பதனாலே நீங்கள் செய்வதெல்லாமே பொது ஜன தொடர்புகள் மூலியமாக உங்கள் வார்த்தைகளின் பிரயோகங்கள் லாபத்தை கொடுப்பதாக அமைகிற ஒரு சூழ்நிலையை அமைத்துக்கிறீங்க. அதனால் நீங்கள் எல்லாரையும் அழகாக டீல் பண்ணுறீங்க. இது சக்ஸஸை கொடுக்குது. பல இடத்துலையும் உங்களை முதன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதிலே ஃபஸ்ட் கிளாஸாக மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட் தான் உங்களை வாழ வச்சுட்டு இருக்குதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா கரெக்டாக தான் போயிட்டுருக்கிறீங்க. அதுலேயும் உங்கள் சிக்வீலெல்லாம் வரும்போது சில இடத்துல ஐயோ நம்ம செஞ்சிட்டோம், அதனால் அவங்கெல்லாம் கரெக்டாக லீடாக மாட்டிடுவாங்களோன்னு ஒரு சின்ன மன தட்டுப்பாடு வரும். அப்போ மட்டும் கொஞ்சம் யோசித்து ரெக்கன்சைல் பண்ணிவிடுங்க, மற்றபடி சரியாயிடும். இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் சத்ருஸ்தானத்தில் போய் உட்கார 6ஆம் இடம் அப்படிங்கிற சத்ருஸ்தானம், அங்கே போய் உட்கார்றார். இந்த 2, 6, 10 அப்படிங்கலாம் பணம் ரிலேட்டடான இடங்கள். அந்த இடத்துல சூரியன் போய் உட்கார்றதுனால பொருள் வரவை உங்களுக்கு கன்ஃபார்மாக கொடுப்பார். கவலையே பட வேண்டாம். நல்ல பண அளவுகள் உண்டு. கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதனால் வரவு வந்துடும். வரவு வந்த உடனே நல்ல சுப செலவுகள் வந்து சேரும். நல்ல சுப செலவுகள் எப்படி வரப்போகுது அப்படின்னா, இந்த சூரியன் 7ஆம் இடத்துக்கு போகிறார். பிப்ரவரி 13ஆம் தேதி அவர் 7ஆம் இடத்துக்கு செல்வதனாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நிறைய அலைச்சல்கள், கல்யாண விஷயமாக அலைச்சல்கள் எல்லாம் வரும். அந்த அலைச்சல்கள் எல்லாம் லாபத்தையும் அதுபோல் சுப செலவுகளையும் கொண்டு வந்து தரக்கும். சுக்கிரனின் இந்த மூமெண்ட்டும் கிடைக்கும். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்காரர் சுக்கிர பகவான். இவர் தைரியத்தையும் நல்ல செலவுகளையும் கொண்டு வந்து கொடுப்பார். நல்ல வரவுகளையும் கொடுப்பார், சௌக்கியங்களையும் கொடுப்பார், அவரை செலவுகளையும் கொடுப்பார். இவரும் 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு போதுன்னா கலத்திரத்தின் உடம்பில் கொஞ்சம் ஆரோக்கியம் குறையும். கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கும் எச்சரிக்கை தேவை. இந்த குழந்தைகள் விஷயத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் நமக்கு நிறையா இருக்கும். அது 2ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால இவங்க மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் அப்படின்னு நம்ம நிறைய தேடுவோம். அப்படிப்பட்ட புதன் பகவான் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாற போகிறார். அப்போது வக்கரகதியிலே அவர் வரப்போகிறார். பிப்ரவரி 27ஆம் தேதி வக்கரமும் அடைய போகிறார். அப்போனா லாபத்தை நிறைய பெருக்க போகிறார்னு அர்த்தம். உங்களுக்கு நல்ல புதுவிதமான லாபங்கள், புத்தி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அஷ்டமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானும் நல்லது தான் செய்ய போகிறார். ஏன்னா அவர் 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உரியவர், 6ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் உரியவரானவர் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட 6, 7 எல்லாமே லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான் தான் பண வரவு உண்டுன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்டவர் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியவர். இருந்தாலும் சின்ன சின்ன பயம் இருக்க தான் செய்யும். ஏன்னா தொழிலிலே கரெக்டாக செய்யலைன்னா தப்பு வரதான் செய்யும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நல்ல நோட். அதை கரெக்டாக வச்சுக்கிடுங்க.
லாபத்துக்குரிய குருவின் பார்வைக்கு இந்த சூரியன் அமரப்போகிறார். அதனாலே தந்தை வழியிலே வளர்ச்சி உண்டு, அவருடைய தொழிலிலே நல்ல மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்களினாலே நல்ல ஒரு நிலைகள் உண்டு. ஆனாலும் ராகுவோடு சேரக்கூடிய குரு சூரியன் இந்த சேர்க்கைகள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சில எச்சரிக்கைகளும் உண்டு. நிலையற்ற தன்மைகள் எல்லாம் வரும்போது இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். தேவையில்லாமல் அதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல அமரக்கூடிய இந்த சூரியனின் செயல் பல விதத்திலும் இந்த ரிலேட்டடான அலைச்சல்கள் எல்லாம் கொடுத்ததுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துருங்க. நமக்கு தேவையில்லை இந்த விஷயம் வாண்டா, ஒதுங்கிடுவோன்னு ஒதுங்கிடுங்க. இந்த மாதத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று சிவனை வழிபடுங்கள். சிவபெருமானின் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதுவும் காலபுருஷ தத்துவத்தினுடைய 10, 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் உள்ளே நுழைந்து போகும் உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த சிவ வழிபாடு உங்களுக்கு முக்கியமானது அமைகிறது. அதுபோல் 17ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை அன்று தான தர்மங்கள் எல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. 11:36 12:24 வரைக்கும் இந்த அபிஜித் அப்படிங்கிற முகூர்த்த நேரங்கள் இருக்கும். அந்த நேரத்தில் எவ்வளவு தூரம் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்கிறீர்களோ அதுவும் உங்களுக்கு நல்ல பயனை உண்டாக்கும். அதுபோல் இந்த மாதத்திலே 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எங்கெல்லாம் சிக்கல் வருதோ அப்பெல்லாம் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். உங்கள் சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு பாஸ்வேர்டு மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இது நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. நீங்கள் எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு வேண்டிய அந்த ஆஸ்பெக்டை கரெக்டாக கேபிட்டலைஸ் பண்ணுறதுல சமர்த்தர்கள். உங்களுக்கு எப்படி டியூன் ஆகணுங்கிறதுல அழகாக டியூன் பண்ணிகிட்ருக்கீங்க. அதனால் எதையுமே எதிர்பார்க்கறது அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைத்து உள்ளதில் உங்களுக்கு நிகர் நீங்களே தான். அதில் எங்கன்னா கொஞ்சம் கோணலாயிட்டா மட்டும்தான் வருத்தம் உங்களுக்கு. நாம் நினச்ச மாதிரி நடக்கலை சார், நம்ம எப்படி போயிட்டு இருந்தோமா, நமக்கு இப்படி தான் வரணும்னு பார்த்தோம், ஆனால் பாருங்கள் வேறு மாதிரி வந்துச்சு, அது லாபமாக தான் இருக்கும், இருந்தாலும் நான் நினச்ச மாதிரி வரலீங்களே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சுணக்கம் உண்டு. திக்பலம் பெற்ற சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அவர் தன் பார்வையை உங்கள் மேலே வச்சுக்கொண்டே இருக்கிறார். இந்த ஸ்டேஜில் இந்த திரிகோணஸ்தானம் சொல்லுவோம், அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய, சுக்கிர, செவ்வாய் மற்றும் உங்கள் ராசிநாதனான புதன் இவர்கள் எல்லாமே சேர்ந்து உட்காரக்கூடிய சூழ்நிலை பார்க்குறோம். இந்த 5ஆம் இடம்ங்கிறது சூரியன் உட்கார்ந்தால் எப்பயுமே மனசில் சஞ்சலங்களை கொடுப்பார். குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எதனா வருமா, மாற்றங்கள் வருமா, எதனா என்ன அதிர்ஷ்டமே வரலீங்களே இப்படிலாம் யோசிக்க வைக்கும். இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த ஃபார்ச்சூன் எல்லாம் எனக்கு கிடைக்கலையே, அதிர்ஷ்டங்கள் வரலையே, நான் எந்த பக்கம் போகிறேனோ அதெல்லாம் பணமழையாக வரணும், வரலைங்களே அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அதுக்கு துணை போகிற மாதிரி செவ்வாய் உச்சத்தில் போய் உட்கார்றாரு. பல காரியங்கள் குழந்தைகள் விஷயத்திலும் சரி, நீங்கள் எதனா லாபத்தை நோக்கி செய்யக்கூடும் தடைகள் வருகிறது. புதன் பகவான் உங்கள் ராசிநாதனே போய் 5ஆம் இடத்தில் உட்கார்ந்தனால் தேவையில்லாத அவமானங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு சிக்கல் ஜாஸ்தியாக இருக்கும்போது சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துக்குரியவர். கலத்திரம் மூலியமாகவோ பெண்கள் மூலியமாகவோ உங்களுக்கு லாபங்கள் உண்டாகுது. அந்த லாபங்களை வச்சுக்கொண்டு ஏதோ ஓட்டுறீங்க, பரவாயில்ல சார், நான் இல்லைனாலும் எங்கள் வீட்டில் சம்பாதிச்சிடுறாங்க, அவனால் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்லாம் சொல்கிறீங்க. அவங்க என்ன கொஞ்சம் பார்த்துக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குது. நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க, சிக்கல் நிறையா இருக்குது, கடன் நிறையா இருக்கிறதுனால கடன் அடைக்கிறதுக்கு இஎம்ஐக்குள்ளரே போயிட்டு பாருங்கள் நம்ம வாழ்க்கை அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. பிப்ரவரி 13ஆம் தேதி அன்றைக்கி அப்புறம் மாற்றம் வரப்போகுது. உங்கள் ராசியின் 12க்குரியவரான அந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார. அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே தனம் அப்படிங்கிற விஷயம், பண வரவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சூரியனும் குருவும் பார்த்துக்க போகிறாங்க. அப்போ குருவின் பார்வை அங்கே விழுவதனாலே, அதுவும் 10ஆம் இடத்துலேருந்து விழுவதனாலே தொழிலிலே முன்னேற்றம், நல்ல மாற்றங்கள் வரும். அப்போ மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? இந்த குரு பகவான்கிட்ட இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? குருவை வழிபட வேண்டும். என்னைக்கெல்லாம் வழிபடணும்? இந்த குருவை வழிபடுவதற்கான நல்ல திறமை எப்படி வரும்னா, சிவராத்திரின்னு இருக்குது பிப்ரவரி 15ஆம் தேதி.
அன்றைய நாளிலே சிவனே குருவாய் நினைத்து வழிபடுவது. அவர் தான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி. அவரை நம்ம வணங்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் கொடுப்பார். ஏன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்கிற இடத்துல தான் உட்கார போகிறார். 11ஆம் இடம் காலசக்கர புருஷத்தில் போய் உட்கார போகிறார். அங்கே உட்கார்ந்த உடனே உங்களுக்கு லாபங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். பொருள் வரவு, மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுப்பார். எவ்வளோ ஸ்ட்ரக்காக இருந்தேன் தெரியுங்களா சார் அப்படின்னு நீங்கள் இனிமேல் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. புத பகவான் உங்களுக்கு ராசிநாதன். அவர் வக்கரகதியில் 27ஆம் தேதி நடப்பார். அதுக்காக அன்றைக்கிலேருந்து கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா திருப்பியும் குண்டக்க மண்டக்க எதாவது பண்ணி மாட்டிக்கிறதுன்னு வாங்க, அந்த மாதிரி போய் மாட்டிப்பீங்க. அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அவசரப்படுறதை மட்டும் ஓர வச்சுட்டு நீங்கள் என்ன காரியங்கள் செய்யணும்னு யோசிச்சிங்களோ அதை நல்ல ஒரு சின்ன ஒரு ஒர்க் புக்கில் எழுதிடுங்க. அது மாதிரி பண்ணுங்கள். அதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம். நிகழ்வுகளிலே இருக்கக்கூடிய தடைகளையும் நிறைகளையும் கண்டுபிடித்து நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு நல்லதாகும். முக்கியமாக இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த ஒர்க்கு கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா புதிய முதலீடுகள் மூலியமாக வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்திலே பண வரவு நிச்சயப்படும். வியாபாரத்திலே விருத்தி கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்திலே சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு இருக்குது. 5ஆம் தேதி பிப்ரவரி அன்றைக்கு கடனில் ஒரு பகுதியான கொஞ்சம் அடைங்க. கடன் அடைப்பதற்கான வழி 48 நாள் கடன் அடைந்து விடும்னு சொல்லியிருக்கு. அதனால் அன்றைக்கி நாள் நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்பெல்லாம் கலத்திரத்துக்கிட்ட கணவன் மனைவி கூட பிணக்குகள் புரிதல் இல்லை சார் அப்படிங்கலாம் சொல்கிறீங்க இல்லையா, அன்றையெல்லாம் இந்த 7, 9 உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.